வேர்க்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. வேர்க்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. தருமபுரி அண்ணா அதிமுக கோட்டை. வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா. நாம் அடிமையா இருக்கிறோமா? திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் எப்பொழுதும் அடிமை கிடையாது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறோம், காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி வச்சிருந்தது. பல முறை நாங்கள் எடுத்து சொன்னோம், விரைவாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் என்று. அப்ப நிறைவேற்றல. கூட்டணியில் அங்க வைத்தாலும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, விவசாயியுடைய பிரச்சனை. நம்முடைய நாடாளுமன்ற 37 பேர் இன்றைக்கு உடனடியாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சு 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிய கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி பிடித்தார். ஆளுங்கட்சியா வந்தார், முதலமைச்சர் ஆனார். பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது வெள்ளை குடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின். அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு? வெளியிலே பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. திமுக தலைவர் எங்களை போல தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க திராணி உங்களுக்கு இருந்ததா? ஒரு நாளாவது நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற சூழ்நிலையை உங்களால செய்ய முடிஞ்சதா? ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு ஒண்ணும் இல்லாத கட்சி திமுக கட்சி.